நண்பர்களே, இன்னைக்கு எங்க இருக்கிற வீடியோ போனா நம்ம கடையில இருந்தா வீடியோ கொடுக்குறோம். என்னோட பேர் தாமு. நம்ம கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் இருக்கு. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ₹1 ₹2 கட்டு தாங்க பாக்குறோம். அதாவது நம்ம ஆன்லைன்ல போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் 1991 85 காலகட்டத்தில் வெளியிட்ட ₹1 அந்த நோட்டெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த நோட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டு கட்டாவே இருக்குது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணவங்களுக்கு ஈஸியா நம்ம வந்து சேல்ஸ் கொடுத்துருவோம். இது புது நோட்டு கிடையாது. இது எல்லாமே நல்ல கண்டிஷனா நம்ம வச்சிருக்கோம். நம்ம கடையில எல்லாமே விற்பனை தான் வச்சிருக்கோம். அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 1973 அதாவது 85 அதெல்லாம் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 85 இது வந்து பாத்தீங்கன்னா 1970 வெளியிட்டிருப்பாங்க. இந்த கட்டுலாம் பெரிய சைஸா போட்டிருக்கோம். அந்த கட்டுக்கு இந்த கட்டுக்கு வித்தியாசம் இருக்கும். இந்த ₹1 நோட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கட்டா தான் இருக்குது. எந்த கட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நோட்டு பிரிக்க கிடையாது. கட்டு சுத்தமா இருக்கு எல்லா கட்டுமே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் ₹2 சேட்டலைட் கட்டு. இது எல்லாமே கட்டு தான். பின்ன அழுக்கு கூட கிடையாது. கட்டு சுத்தமா இருக்கு. எந்த கரையுமே கிடையாது. சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நானே கலெக்ஷன் பண்றதுக்காக நம்ம கட்டாவே வச்சிருக்கோம். நான் இது எத்தனை வருஷம் ஆனாலும் கட்டு கட்டாவே தான் இருக்கும். ஒரு நோட்டு பிரிச்சு எடுத்துட்டோம்னா அடுத்த கட்டை உருவாக்க முடியாது. கட்டை பிரிச்சிருவாங்க. இந்த கட்டு வந்து 100 நம்பர் கவுண்டிங் கட்டா இருக்கும். அதனால கட்டாவே இருக்குது. ₹2 புலி போட்ட டைகர், அதாவது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கட்டா தான் இருக்கு. இந்த கட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோட்டை பார்க்கவே கம்பீரமா இருக்கு பாருங்க. 1968 இருந்து 1992 வரை வெளியிட்டிருப்பாங்க. இந்த நோட்டு எல்லாமே அந்த காலகட்டத்தில் புழக்கத்துல இருக்கு. ஆனா இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா புழக்கத்துல தான் அவங்க பயன்படுத்தல. அதனாலதான் இன்னமும் அது கட்டாவே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இதோட வேல்யூ ₹200 தான். அந்த காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ₹200 தான் எவ்வளவு சாதிச்சிருக்கலாம். உள்ள இருக்க நோட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நோட்டு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். நோட்டு எல்லாமே கவுண்டிங் நம்பர் கரெக்டா இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ₹5 டிராக்டர் கட்டு. முன்னாடி அசோக சக்கரம் போட்டிருக்கோம். பின்னாடி டிராக்டர் படம் போட்டிருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1975 காலகட்டத்துல வெளியிட்டிருப்பாங்க. இந்த நோட்ல தான் 786 சீரியல் நம்பர் இருந்தா ஒரு இத்தனை லட்சம் போகுது அத்தனை லட்சம், எந்த லட்சமும் போகல. ஒரு நோட்டுக்கு 7 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல போட்டிருக்காங்க. அது எதுவும் கிடையாது. வெறும் விளம்பரம் மட்டும்தான். மக்கள் இதை நம்பி ஏகப்பட்ட பேர் பணம் கட்டி ஏமாந்து போறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இங்க பாருங்க கட்டு கட்டா வச்சிருக்கேன். ₹5 கட்டெல்லாம் கட்டு கட்டா வச்சிருக்கேன். எந்த வேலையுமே கிடையாது. வெறும் நார்மல் நோட்டு தான். இது வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. இது வந்து செல்லாதுன்னு கவர்மெண்ட் அறிவிக்கல. நம்மளாவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா 1 வெளியே வந்தா ஒரு நாணய சேகரிப்பாக நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். பொதுமக்களாக நம்மளே வாங்கி வச்சுக்கிறோம். இது செல்லுலன்னு கவர்மெண்ட் அறிவிக்க கிடையாது. இப்ப 2000 நோட்டு செல்லுலாம் அறிவிச்சாங்க. அந்த மாதிரி எதுவுமே அறிவிக்கல. நம்மளே பயன்பாடு கொண்டு வரலாம். இது யூஸ் பண்ணல. இது வந்து நாணய சேகரிப்பாக தான் எல்லாமே வச்சிருக்கு. இந்த நெட்டெல்லாம் இதுதான் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப ஏமாத்துறாங்க. என்கிட்ட எப்ப யாரு கேட்டாலும் ₹5 நோட்டு ஒரு நோட்டு 7 லட்ச ரூபாய்க்கு போகுது, நீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்கறேன். அந்த மாதிரி 7 லட்ச ரூபாய்க்கு எந்த நோட்டுமே போக கூடாதுங்க. இதெல்லாம் கட்டு கட்டா இருக்கு. அப்படின்னா நான் எங்கேயோ கொடிசனா இருங்க பாருங்க. இதெல்லாம் கட்டு கட்டா இருக்கு பாருங்க. யாருக்கு எது வேணுமாலும் கட்டா கொடுக்கலாம். இது எல்லாமே கட்டு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டு இருந்தா எவ்வளவு போகுதுன்னு கேக்குறீங்க. நான் வந்து ஒரு கட்டாவே வச்சிருக்கேன் பாருங்க. நம்மள்ட்ட இருக்க எல்லாமே கட்டு தான். இது வந்து பாத்தீங்கன்னா மல்கோத்ரா கையெழுத்து போட்டுக்காரு. 1985 காலகட்டத்துல இந்த நோட்லாம் வெளியிட்டிருப்பாங்க. நல்லா பாருங்க. ஆன்லைன்ல போடுற எந்த லட்சத்துக்கு போக கிடையாது. இதெல்லாம் பாருங்க. நோட்டு பாருங்க. உள்ள பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. அந்த நாளையில இந்த ₹1000 இருந்தா எவ்வளவு சாதிச்சிருக்கலாம். ஆனா ஒண்ணுல அந்த நோட்டு நம்பர் கரெக்டா இருக்கு. கவுனிங் கரெக்டா இருக்கு. அதனால இந்த கட்டு கட்டாவே இருக்கு. அதுக்குன்னு ₹1000 1000 வந்துடும். இதோட மதிப்பு இன்னைக்கு அதிகமா தான் இருக்கு. எது நாணய கலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதிப்பு வேற அதிகமா தான் இருக்கும்.